பொட்டு ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பிறகு பார்த்தும்போது ஒரு சூப்பரான ரிலிக்க வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மோஷன் அப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீஷீட் வந்து நீங்கள் இன்பில்ட் பண்ணிக்க 2 ப்ரீஷீட் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பண்ண நார்மலாக அந்த லிக்ஸ் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொன்றுத்தில் வந்து பண்ணாக்க நம்ம வீடியோவில் யூஸ் பண்ணிக்கிற அந்த 3D கேமரா அண்ட் வந்து பண்ணாக்க அந்த நெக்ஸ்ட்டு அப்படியே லாஸ்ட் மூவ் பண்ண ஒரு லிக்ஸ் மாதிரி ஷோவில் ஸோ அது வந்து பண்ண தனியாக கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இது ரெண்டுத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்கள் அட்மாஸ்பியர் இன்புட் பண்ணி ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இதில் இருக்கிறத ஏதோ ஒரு டிஸ்டே கிளிக் போயிட்டு கீழே டிஸ்டே இருக்கா அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் ஷோ தான் அதையும் கிளிக் போயிட்டு இதில் வேவ் ஆல் ஃபாண்ட்ஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே ஃபாண்ட் இருக்கு பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் எங்கே இருக்குனாக்கா மேல் லெஃப்ட் சைடில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே செலக்ட் போயிட்டு இதில் வந்து பண்ண டவுன் இருக்கும் அதில் நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஃபாண்ட் எந்த ஃபைல் கிட்ட இருக்கோ ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஜஸ்ட்டு அந்த ஃபாண்ட் மூணுத்தையும் வந்து பண்ண இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே சைட்னு இருக்கா அதை கிளிக் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஸில் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் போயிட்டு இந்த இன்புட்ன்றதை மட்டும் நீங்கள் டிக் போயிட்டு அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் வந்துக்கும். இப்போ நீங்கள் ஐட்மோஸில் ஃபாண்ட் நீங்கள் இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஐட்மோஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஐட்மோஷன் எப்போ ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஆடே இருக்கும். ஸோ சில பேர் வந்து நான் அப்படியே ஆடைகளை சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தினாக்க இதில் இருக்கிற அந்த டிஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே எடிட் டெஸ்ட் இருக்கா அது கிளிக் போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும் டேட்டா வந்து பண்ணாக்க அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க பிக் எப்படி ஆட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டு கைஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே வந்து பண்ணால் குரூப் ஒன்று இருக்கு பாருங்கள் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே எடி குரூப் பண்ணுறதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த வீடியோ கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த வீடியோ நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குன்னு அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீல்டில் டிஸ்கஷன் வெப் இருக்கா அதை கிளிக் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க லெஃப்ட் சைடில் டேல்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது இங்கே செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு மெஷர் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பண்ண உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட் நம்ம அப்படியே காப்பி போயிட்டு அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஸோ ஃபஸ்ட்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு குரூப் 2 நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க எடி குரூப் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் கொடுத்துட்டு மீடியா கொடுத்து நீங்கள் எடி பண்ணி ஒரு பிக்கை இங்கே வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு பிக்கை அசைன் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணி விட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு செயலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கு தகுந்த அசைன் பண்ணி கரெக்டாக பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்க ஜஸ்ட் அந்த செகண்டில் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடும். இதே சேம் மெத்தில் வந்து பண்ண ஒரு 8 குரூப் இருக்கும் அந்த 8 குரூப்லையுமே இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தில் நீங்கள் எடி பண்ணுற பிக்கை வந்து பண்ண இங்கே ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க 8 குரூப்லேயும் பிக் ஆட் போயிட்டேன். அந்த குரூப்பில் நீங்கள் எடி பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னாக்க சில லேயர் வந்து பண்ணாக்க பாதிலே கட்டே இருக்கும் சில லேயர் வந்து பண்ண கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த லிக்ஸ் எங்கே முடியுது ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்துக்கோங்க கரெக்டாக ஒரு 13.26 செகண்ட் கிட்ட வந்துட்டு இப்போ கீழே வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் வந்து பண்ண பாதிலே கட்டே இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பண்ண கொஞ்சம் ஷேர் இருக்குது அதுக்கு நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் கேத்தன் ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ மீதுக்கு ரெண்டுமே வந்து பண்ண கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது முன்னாடி பண்ண மாதிரி நம்ம பண்ணாக்க ஸ்டெயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்துமே உங்களுக்கு இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ண இதில் டெஸ்ட்டுடைய கலர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பிளாக்காக தான் இருக்கும். ஸோ இதில் மிக்ஸ் ஆன எஃபெக்ட் எங்கே இருக்குனாக்க நம்ம இன்னொரு ஃபிஷிட்டு இன்புட் பண்ண சொல்லியா ஸோ அதில் தான் இருக்கும். இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படியே மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு லேயர் பாருங்கள் ஒயிட் கலர் மாதிரி
டெஸ்ட் கீழே. ஸோ அது நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த லிங்க்ஸ் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி ஃபைல் லேயர்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து டெஸ்ட் இங்கே முடியுது. ஸோ அந்த இடத்துக்கிட்ட போய்க்குங்க. கரெக்டாக வந்து பண்ணாக்க 13.27 செகண்ட் கிட்டன்ட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் ஃபைலே இருக்கா அதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இது ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க போய் காட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்யூட்டர் பாருங்கள் அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட் செல் போயிட்டு செலுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி விட பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் அசென்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்டிக்கில் ஒரு இமேஜ் இருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிக்கை வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க சென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதே சேம் மெத்தில் அடுத்த டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் அந்த ஃபுல் ஸ்கில்லில் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிக் வந்து பாரு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிசிஷன் வேர்ப் இருக்குது அது கிளிக் போயிட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ண டேல்ஸ் ஃபிட்டே இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த மிரர் மட்டும் ஆன் போயிட்டு அப்படி இங்கே பேக் வந்துக்குங்க. இப்போ மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் ஃபீட்டில் போயிட்டு ஆப்போசிட் விசிபிலிட்டி இருக்கா அது வந்து பண்ணீங்க கிளிக் போயிட்டு இதில் ஃபேர் நோட்னு ஒரு ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவுட் வந்து பண்ணீங்க 0 வச்சு விட்டுட்டு இன்னும் மட்டும் வந்து பண்ணாக்க ஒரு 0.60 செகண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதுவே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுவே போதும். ஸோ இப்போ வந்து பண்ண அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு டிசிஷன் வேர்ப் இருக்குது அது கிளிக் பண்ணிங்கனாக்க கீழே வந்து பண்ண பிளிஞ்ச் பிளட்ஜ்னு ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ஸ்ட்ரென்த் இருக்குது அது வந்து பண்ண கிளிக் போயிட்டு 0 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கீழே மூவ் பண்ண ரேடியஸ் இருக்குது அது வந்து பண்ண கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இது ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே இருக்கிற ஸ்ட்ரென்த்து நம்ம கிளிக் போயிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அவங்க ஒரு கீ ஃபேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கீ ஃபேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து பண்ணாக்க லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. கரெக்டாக 1 வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட்க்கும் போயிட்டு இது வந்து பண்ண லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஓகே ஒரு 0.30 வச்சுக்கோங்க. இப்போ வந்து பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக அந்த நீங்கள் பொருள் பார்த்தோம்னா அந்த மூவ் ஃபிட் உங்களுக்கு இதில் ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ண லைட்டாக ஸ்மோக் ஆட் பண்ணலாம். வேணா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எப்படியே வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நான் பொருளில் காட்டின மாதிரி உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டிடுறேன். ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் ப்ரிஸ்டில் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கனாக்க இதில் இந்த எஃபெக்ட் இங்கே கிளிக் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு இது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பண்ணாக்க ஸ்கேல் இருக்கா இதை வந்து பண்ண லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் மேலே பொசிஷன் இருக்கா அது வந்து பண்ண கிளிக் போயிட்டு இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு கண்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிஃபேம் கொடுத்து ஜெட் வெளியே இருக்கா அது கிளிக் போயிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்மோக் ஃபிட் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஒரு 500க்குள்ளே இல்லைன்னா 400க்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அதே போதும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்தோம்னா கரெக்டாக அந்த ஃபிட் உங்களுக்கு ஆட் ஆச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபிட்டை அடுத்த பிக்கு நாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் பிக்கு செலக்ட் போயிட்டு அதே எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்து கடை வச்சா நெக்ஸ்ட் ஃபைனலி நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 3 லுக்கு நம்ம கொண்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ இன்னொரு ப்ரிஷன் நாம் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த இடத்துல கேமரா 1 இருக்கா. ஸோ அதையும் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க கேமரா 2 ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஒரு லேயர் கொடுத்துருவேன். ஜஸ்ட்டு அது 3 லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 3 லேயர்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணது இந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ண கரெக்டாக அந்த கேமராலே நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பொருள் பார்த்து அந்த லுக்கு நம்ம கொண்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் போயிட்டு இதில் கேமரா ஆப்ஷன் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்கன்னாக்கா நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த 3D லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சில பேர் வந்து பண்ண எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வர மாட்டேங்குது எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகும்போதே பேக் வருதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு மெயினான ரீசன் உங்களுடைய மொபைல் ரேம் வந்து பார்த்தினாக்கா கம்மியாக இருக்கலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 GB ரேமுக்கு இருந்தால் தான் ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பண்ணாக்க இதாக இருக்கும். ஸோ அது கம்மியாக இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக எஃபெக்ட் நம்ம நிறைய கொடுக்கறதுனால அது வந்து பண்ணாக்க பேக் வரலாம். ஓகே, இல்லை அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வராமல் இருக்கலாம். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு
ஸோ அப்படி இல்லைனாக்கா மேலே செட்டிங் இந்த கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி ஷூட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியும் கிடைக்கலனாக்கா வேறு மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 6 ஜிபி ரேமுக்கு மேலே இருக்கிற மாதிரி. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நான் மேலே ஒரு லேயர் கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ அந்த லேயர்னாலும் இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் லென்த்தை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால இதாலும் சில ப்ராப்ளம் வரலாம். அப்படி வந்துச்சுனாக்கா இதை நீங்கள் ஆஃப் பண்ணியும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஓகே. ஸோ நீங்கள் மறக்காமல் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுருங்க. ஓகே. ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.